நீ ஏமாந்த யார் தப்பு? புராண கதைகளை பற்றி ஏமாந்த யார் தப்பு? அப்படியே ஒத்துன யார் தப்பு? சிவன் ஒரு பொம்மையை வச்சு உனக்கு புரிய வைப்பான்னு பார்த்தாக்கா அதை அப்படியே ஒத்துனது யார் குற்றம்? பார்த்துக்கோங்க, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நான் கூட ஒரு புரியாத புதிர் தான். என்னை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய செலவு பண்ணணும், நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ண முடியாமல் பாதியில் விட்டு ஓடுறாங்க. அது ஏன் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ராவல் பண்ண முடியலன்னா, ஐயா என்னால் உங்கள் பேச்சு தாங்க முடியல, நீங்கள் தப்பாக சொன்ன மாதிரி இருக்குதுன்னே வந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் இங்கே கேட்டால் பதில் இருக்குது. நீங்கள் ஆபத்தின் உச்சமா, இன்னும் அறிவின் உச்சமா, இல்லை அன்பின் உச்சமா, இல்லை கீர்த்தனத்தின் உச்சமா, எல்லாமே என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு என்ன இருக்குது? இப்படி இது வாரம் சச்சங்கம் நான் நிற்பேன். முடியலனா கூட வெளிநாட்டிலேருந்து நடப்பேன். ஃபோன் இருக்கும், நம்பர் இருக்கும். என்ன பண்ணலாம்? நீங்கள் கேள்வியை கேட்கலாம். உண்மையிலேயே உனக்கு தெரியணுன்னா என்ன பண்ணலாம்? நீ ஒரு விநாயகன்னு உணரணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன சந்திச்சு உனக்குள்ளே சித்தி புத்தி எப்படி செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கின்னு. இப்போ விநாயகர் யார் தான்? அப்போ எப்படி சாப்பிட்ணும்? நல்லா 4 கையில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும், 5 கையில் சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுங்க? நல்லா சாப்பிட்டு, நல்லா வயிறார சாப்பிட்டு, எப்படி இருங்க? வயிறார சாப்பிட்டு மனசார 2 பேரை கட்டிக்கின்னு. சார் அது சரி, சித்திக்கும் புத்திக்கும் 2 என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒருத்தாள் இல்லை 10 ஆளுன்னு. அது உங்கள் சாமர்த்தியம், எனக்கு தெரியாது. அது விஷயம் இல்லை. இங்கே ஆம்பளை பொம்பளை 2 ஆம்பளை 2 இங்கே இல்லை. இது ஆண் அடிமை பெண் அடிமை அப்படிலாம் கிடையாது. இப்போ விநாயகர் பொம்பளையாக இருந்தால் 2 புருஷன், ஒருத்தன் பேர் சித்தன், இன்னொருத்தன் பேர் புத்தன். ஆமாம், சித்த புத்தன் விநாயகி. ஒரு பொம்மையை நீங்கள் வச்சு கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி ஒரு பொம்மையை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பெண்பால் பெண்ணை நீங்கள் உயர்த்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விநாயகர் பொம்மையை என்ன வாக்கிடலாம்? விநாயகின்னு பேர் வச்சுக்கிறாங்க, விநாயகியாக மாற்றிடுங்க. இந்த பக்கம் ஒரு ஆம்பளை, இந்த பக்கம் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுங்க? உட்கார வச்சு 2 பேரும் மில்லியும் என்ன சொல்கிறது? அவன் 2 பேரையும் தொடையில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணலாம்? 2 பேரும் உட்கார வச்சுட்டு ஒருத்தனுக்கு கால், இன்னொருத்தனுக்கு தலையை கொடுத்துட்டு பார்த்துன்னுக்கலாம். அது உங்கள் சாமர்த்தியம். பொம்மை நீங்கள் அது மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம். ஓவியர்கள் இது என்ன பேச்செல்லாம் கேட்டால் அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது மாதிரி ஒரு ஓவியராக இருந்தால் இப்போ எல்லாம் டூல்லாம் வந்துச்சு, சொல்ல முடியாது. ராஜேஷ் படத்தை நாளைக்கே போட்டாலும் போட்டுருவோம். செய்யலாம். நீங்கள் அந்த மாதிரிலாம் புரட்சி செய்யலாம். இதுக்கு போராடலாம் வேண்டியதில்லை. புரட்சி செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டியதே இல்லை, போராட வேண்டியதே கிடையாது. சும்மா ஒரு பொம்மை, சும்மா ஒரு பேச்சு தான். நான் கிழிச்சு போடுறேன் அல்லது நான் பேசிட்டு சும்மா ஒதிட்டு போகிற ஒரு வார்த்தையும் பின்னாடி பேசுவாங்க. கல்வெட்டில் வச்சுலாம் பேச வேண்டியதில்லை, தேடி போய் படிப்பாங்க. ஒரு காலம் வரும், அப்போ நீங்களே பெருமையாக இருக்கும். அப்போ நீங்கள் குருன்னு சொல்லிப்பீங்க, நான் இருக்க மாட்டேன். இப்போ தான் என்ன பண்ணணும்? மரியாதையாது வந்தானா? இல்லைண்ணா, நான் இருக்கும்போது வாழ்றது தான் வாழ்க்கை, இல்லாத போது பேசுறதெல்லாம் பேச்சு பொதுவாக. அது நான் புரிந்து கொண்ட ஒரு மனிதன், என் புரிதலை உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.